வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாடகைக்கு அமர்த்தும் போலி பயணிகளால் குறிவைக்கப்படும் ஓட்டுநர்கள். நள்ளிரவில் மோசடி கும்பலின் அடாவடி. சமூக ஊடகங்களில் தீயாக பரவிய காணொலியால் போலீசார் காட்டிய அதிரடி. நடந்ததென்ன? கடலில் மூழ்கி மாயமான 3 மாணவர்கள் சடலமாக மீட்பு. கற்பிக்கும் பாடசாலைக்கு முன்னால் சித்திரப்பாட ஆசிரியர் செய்த தகாத செயல். வீட்டை முற்றுகையிட்ட போலீசாரின் சோதனையால் அம்பலமான விடயங்கள். பெரும் சிக்கலில் துபாயில் பதுங்கியிருக்கும் ஆபத்தான இலங்கையர்கள். ரகசியமாக நாட்டை விட்டு தப்பியோட முயற்சி. தேசிய மின் கட்டமைப்பில் இணையும் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்பு. சென்னையை உலுக்கிய இலங்கை தமிழ் பெண் கொடூர கொலை. விசாரணையில் வெளியான தகவல்கள். அரச நிறுவனங்களில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் நீர் போத்தல்களுக்கு இலங்கை தடை. பௌத்த பிக்குகளை கொன்ற ஜேவிபிக்கு பௌத்தத்தை சீர்திருத்த என்ன தகுதி இருக்கிறது? ஐக்கிய தேசிய கட்சி கடும் கண்டனம். நிபுணர்களால் 3 மணி நேரம் பரிசோதிக்கப்பட்ட ட்ரம்ப். உலகின் கவனம் ஈர்க்கும் மருத்துவ அறிக்கை. 30க்கு 30 பெற்றார் ட்ரம்ப். டிட்வா பேரிடர் நிவாரணத்திற்காக நன்கொடையாக கிடைத்த 1000 கோடி ரூபாய் எங்கே? இம்முறை ஹேக்கர்களா தேவதைகளா? மனோ கணேசனின் பதிவு. எரிபொருள் விலை அதிகரிப்பு. குறைந்தபட்ச கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என தனியார் பேருந்து நடத்துனர்கள் கோரிக்கை. அரச மருத்துவமனைகளுக்கு புற்றுநோய் பரிசோதனைகளை துரிதப்படுத்த 5 புதிய மெமோகிராபி இயந்திரங்களை அறிமுகப்படுத்தும் திட்டம் ஆரம்பம். சமூக வலைத்தளங்களில் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட வாகனத்திற்குள் நிகழ்ந்த குற்றக்காட்சிகள் வைரலானதை தொடர்ந்து பிக்மி ஓட்டுநர் ஒருவரிடம் நடந்த வன்முறை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். வெலிகடை போலீஸ் எல்லைக்குள் நடந்த இந்த சம்பவத்தில் 3 நபர்கள் அந்த இளம் ஓட்டுநரை வழிமறித்து ஒரு வாகனத்திற்குள் வைத்து அவரை வன்முறையாக மிரட்டி கழுத்தில் இறுகப்பிடித்து காயப்படுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர் அமைதியாக தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள தாக்குதல் நடத்தியவர்களுடன் முரண்படாமல் ஒத்துழைத்த போதிலும் சந்தேக நபர்கள் அவரது ஏடிஎம் அட்டையை கட்டாயமாக பறித்து அதை பயன்படுத்தி அவரிடமிருந்து 38,000 ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சமூக வலைத்தளங்களில் எழுந்த கண்டனத்தை தொடர்ந்து டேஷ்கேம் மற்றும் கேமரா காட்சிகள் இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்தும் போலீசார் உடனடியாக விசாரணையை தொடங்கியிருந்தனர். வெலிகடை மற்றும் பொருள போலீசார் சில மணி நேரங்களுக்குள் முக்கிய சந்தேக நபரையும் அவரது நண்பர்களையும் கண்டுபிடித்து கைது செய்ததாக கூறப்படுகிறது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணைகளின்படி சந்தேக நபர்கள் நாள்பட்ட போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என்றும் தங்களது போதை பழக்கத்திற்கு பணம் திரட்டுவதற்காக இதுபோன்ற குற்றங்களை இதற்கு முன்னும் இழைத்திருந்ததாக போலீசாரின் குற்றப்பதிவுகளும் காணப்படுகின்றன என தெரிய வந்துள்ளது. ஹங்கம களமெட்டிய கடற்பகுதியில் நீராடச் சென்று அலையினால் இழுத்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி காணாமல் போன 2 சிறுவர்கள் உட்பட 3 பாடசாலை மாணவர்களும் நேற்றைய தினம் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். ஹங்கம பிரதேசத்தை சேர்ந்த 12, 17 மற்றும் 18 வயதுடைய 3 மாணவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். வார இறுதி விடுமுறையை கழிப்பதற்காக நேற்று முன் சனிக்கிழமை மாலை மாணவர்கள் குழுவாக களமெட்டிய கடற்கரைக்கு சென்று நீராடியுள்ளனர். இதன்போது எதிர்பாராத விதமாக கடல் அலையால் 3 மாணவர்களும் இழுத்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். மாணவர்கள் காணாமல் போனதை அடுத்து பிரதேச கடற்றொழிலாளர்கள், பொதுமக்கள் மற்றும் போலீசார் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். எனினும் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 3 சடலங்களும் கடற்கரையோரமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சித்திரப்பாட ஆசிரியர் ஒருவர் தான் கற்பிக்கும் பாடசாலைக்கு முன்னால் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திஸ்ஸ மகாராம புஸ்தோலமுல்ல பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் சித்திரப்பாட ஆசிரியரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் விலமுல்ல பகுதியில் உள்ள குறித்த ஆசிரியரின் வீட்டை முற்றுகையிட்ட போது அங்கிருந்து மேலும் 2 சந்தேக நபர்களும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான தெஹிபால என்பவரின் சகோதரரான கழுமெல்லி என்பவரின் கீழ் இவர்கள் இந்த போதைப்பொருள் விநியோக நடவடிக்கை மேற்கொண்டு வந்துள்ளதாக தங்காலை கோட்ட ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியரை தவிர ஏனைய 2 சந்தேக நபர்களும் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 5க்கும் மேற்பட்ட வழக்குகளில் பிணையில் இருப்பவர்கள் என்றும் போலீசார் கூறுகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்பாடசாலை ஆசிரியரிடமிருந்து 1200 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. பாடசாலையில் வெசாக் கூடுகள் அமைக்கும் பணிக்காக அவர் சென்றிருந்த போதே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்ட ஏனைய 2 சந்தேக நபர்களிடமிருந்தும் 102 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 50 கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.
அண்மைய நாட்களாக வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்யும் முயற்சியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் துபாயில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்வதற்காக போலீசார் ரகசிய நடவடிக்கைகளை தொடங்கியுள்ள நிலையில் நாட்டில் பதுங்கியிருக்கும் இலங்கை பாதாள உலக குற்றவாளிகள் பீதியடைந்து நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை தொடங்கிய நிலையில் பலர் தப்பிச் செல்ல முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. ஈரானுக்கு ஆதரவாக பல்வேறு செய்தி கதைகளை உருவாக்கியது மற்றும் அரபு நாடுகள் மீதான தாக்குதல்களை படம் பிடித்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டமை போன்ற குற்றச்சாட்டுகளில் இலங்கையர்கள் துபாயில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் மீது துபாய் போலீசார் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுக்கு சொந்தமான தங்க நகைகள் மற்றும் பணம் உள்ளிட்ட அனைத்து மதிப்புமிக்க பொருட்களையும் துபாய் போலீசார் கைப்பற்றி அவர்களை நாட்டிலிருந்து நாடு கடத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளில் உள்ள பல சக்தி வாய்ந்த நபர்கள் துபாயில் பதுங்கியிருந்து ஈரானிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் மாஃபியா குழுக்களுடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். ஈரானிய போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் தொடர்புள்ள இலங்கை குற்றவாளிகள் குறித்த தகவல்களை துபாய் போலீசார் தற்போது கண்டறிந்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். மேலும் இலங்கையில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு துபாயில் கைது செய்யப்பட்ட சுமார் 50 பேர் நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் தனியார் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தகராறில் இலங்கை பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் விபத்தினை ஏற்படுத்திய காரில் அரசியல் கட்சியொன்றின் கட்சி கொடி கட்டப்பட்டு இருந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த 18 வயதான யான்சி என்ற இளம்பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையை சேர்ந்த பெண்ணுடன் பழகி வந்துள்ளார். இந்நிலையில் தோழியை பார்ப்பதற்காக சென்னை வந்த யான்சி இரவில் கோயம்பேட்டில் உள்ள கேளிக்கை விடுதிக்கு சென்று நடனமாடிய போது மற்றொரு தரப்பினருடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பினரையும் பவுன்சர்கள் வெளியேற்றிய நிலையில் சாலையில் வந்து இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற யான்சி மீது மற்றொரு தரப்பை சேர்ந்த குழுவினர் காரை வேகமாக ஏற்றி கொலை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மின் கட்டமைப்பின் நிலைத்தன்மையை வலுப்படுத்தவும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை விரிவுபடுத்தவும் இலங்கை மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக அதன் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்பு திட்டத்தின் 2வது தொகுதி இலங்கைக்கு வந்தடைந்துள்ளது. இந்த 6 அலகுகளும் மகாவ, வவுனியா, சுன்னாகம், கிளிநொச்சி, அனுராதபுரம் மற்றும் பொலனறுவையில் உள்ள முக்கிய மின் பரிமாற்ற துணை மின் நிலையங்களுக்கு அருகில் நிறுவப்பட உள்ளன. இந்த மின்கல அமைப்புகள் மதிய நேரங்களில் குறிப்பாக சூரிய மின் நிலையங்களில் இருந்து பெறப்படும் தேவைக்கு அதிகமான மின்சாரத்தை சேமித்து வைத்து இரவில் மின்சாரத்திற்கு தேவை உச்சமடையும் காலப்பகுதியில் அதனை வெளியிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. டீசலை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் விலை தற்போது ஒரு யூனிட்டுக்கு சுமார் 115 ஆக உள்ளதென்றும் அதே சமயம் மின்கல சேமிப்பு அமைப்பு மூலம் வழங்கப்படும் மின்சாரத்தின் விலை ஒரு யூனிட்டுக்கு சுமார் 35 ரூபாயாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. 2030ஆம் ஆண்டிற்குள் இலங்கையின் 70% மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க மூலங்களிலிருந்து உற்பத்தி செய்யும் இலக்கிற்கு இத்திட்டம் ஆதரவளிக்கும் என்றும் நுகர்வோருக்கான மின்சார செலவுகளை குறைக்கும் முயற்சிகளுக்கு பங்களிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிளாஸ்டிக் கழிவுகளை குறைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய அரசாங்க உத்தரவின் கீழ் இலங்கை அனைத்து அரச நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் நீர் போத்தல்களை வாங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் உடனடியாக தடை விதித்துள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அரசாங்க நிறுவனங்கள் நேற்று முதல் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் நீர் போத்தல்களை வாங்குவதையும் பயன்படுத்துவதையும் நிறுத்துமாறு ஒரு சிறப்பு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. அரச நிறுவனங்களுக்குள் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகளின் பயன்பாட்டை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அந்த சுற்றறிக்கை அறிவுறுத்தியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்கும் நெகிழி கழிவுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதற்கும் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. புதிய கொள்கைக்கு இணங்க அரச நிறுவனங்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மாற்று வழிகளை பின்பற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வோல்டர் ட்ரீட் ராணுவ மையத்தில் சமீபத்தில் நடைபெற்ற தனது உடல் பரிசோதனையின் போது நடத்தப்பட்ட அறிவாற்றல் சோதனையில் 30க்கு 30 என்ற முழுமையான மதிப்பெண்ணை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவில் தனது மருத்துவ பரிசோதனைகளின் முடிவுகள் மிகவும் சிறப்பாக இருந்ததாகவும் இந்த சோதனையை அதிதீவிர நுண்ணறிவுக்கு சான்றாக விவரித்ததாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் இது அவர் 4வது முறையாக முழுமையான மதிப்பெண் பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முந்தைய அமெரிக்க அதிபர்கள் இதுபோன்ற அறிவாற்றல் சோதனைகளை மேற்கொள்ளாததை ட்ரம்ப் விமர்சித்துள்ளதுடன் அதிபர் மற்றும் துணை அதிபர் பதவிகளுக்கான அனைத்து வேட்பாளர்களும் அதிக கடினத்தன்மை கொண்ட அறிவாற்றல் மதிப்பீடுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உயர் பதவிகளை நாடுபவர்களுக்கு கட்டாய சோதனையை நடத்த வேண்டும் என காங்கிரசும் ஜனநாயக கட்சியினரும் கோர வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
பௌத்த தர்மத்தை சிதைப்பவர்களுக்கு எதிராக பண்டைய மன்னர்களின் வழிமுறைகளை பின்பற்றுவதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியினால் நேற்று வெளியிட்ட விசேட அறிக்கையில் இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் குறிப்பிட்டபடி 1987-89 காலப்பகுதியில் கொடிகாவத்தே சத்தாதிச தேரர், வெல்தோட்ட பஞ்ஞாதஸ்லி தேரர் உள்ளிட்ட பல முன்னணி பௌத்த மதகுருமார்களை JVP படுகொலை செய்தது. பௌத்த மதத்தில் மகா பாவமாக கருதப்படும் பிக்குகள் படுகொலை மற்றும் விகாரிகளின் வரலாற்று சிறப்புமிக்க சொத்துக்களை கொள்ளையடித்த சம்பவங்களுக்கு JVP இதுவரை மன்னிப்பு கோரவில்லை. இத்தகைய இரத்தக்கரை படிந்த வரலாற்றை கொண்ட ஒரு கட்சி பௌத்த பிக்குகளை நல்வழிப்படுத்துவது குறித்து பேசுவதையும் அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வதையும் எந்த வகையில் சகித்துக் கொள்ள முடியும்? அரசாங்கத்தின் தனிச்சார்பான பௌத்த விரோத செயற்பாடுகள் அரசாங்கம் பௌத்த மத மரபுகளை தொடர்ந்து மீறி வருகிறது. அண்மைய சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கான சுப நேரங்களை இந்த அரசு குழப்பியிருந்தது. அத்துடன் உலகம் முழுவதுமே மே 1 அன்று வெசாக் தினத்தை கொண்டாடிய போது தமது அரசியல் பேரணிக்காக வெசாக் தினத்தை அரசாங்கம் பிற்போட்டுள்ளது. விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் சட்டத்தை திருத்துவதற்கான வரைவை நாடாளுமன்றத்தின் பௌத்த உறுப்பினர்களுடனோ அல்லது மகாநாயக்க தேரர்களுடனோ கலந்தாலோசிக்காமல் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த அமைச்சரவை தன்னிச்சையாக தயாரித்துள்ளது. பௌத்த தர்ம நீதிமன்றங்களை அமைப்பதற்கான அதிகாரம் நிறைவேற்றுத்துறைக்கோ நீதித்துறைக்கோ கிடையாது. பௌத்த விகாரிகளின் பரந்த சொத்துக்களை தன்வசப்படுத்துவதே JVPயின் மறைமுக திட்டம் என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதென அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற குழுவுக்கு டிட்பா பேரிடர் நிவாரணத்திற்காக வெளிநாட்டு உள்ளூர் நன்கொடையாக கிடைத்த சுமார் 1000 கோடி தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் விவரங்கள் இல்லை என செயலகம் RTA என்ற தகவல் அறியும் கோரிக்கைக்கு பதில் கூறியுள்ளதென நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை இட்டு அவர் மேலும் குறிப்பிடுகையில், ரொஹான் ஜெயவிக்ரம பராசலி இருவரும் வெளிக்கொண்டு வந்துள்ள இந்த அதிர்ச்சி தகவலின்படி வெளிநாட்டு நன்கொடை அமெரிக்க டாலர் 11.4 மில்லியன் மற்றும் உள்ளூர் நன்கொடை ரூபாய் 617 கோடி, மொத்தம் 1000 கோடி என ஜனாதிபதி செயலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் நிதி எங்கே, எப்போது, எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்று விவரங்கள் காணப்படவில்லை. ஆகவே இவர்கள் எழுப்பும் கேள்வி நியாயமானதே. இந்த முறை திரைக்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? ஹேக்கர்களா இல்லை தேவதைகளா என்றும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா கமிட்டிக்கு நியமிக்கப்பட்ட கனவான்கள் யார் யார் என ஆர்வமுள்ளோர் தேடி பாருங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொது சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கான 5 நவீன மெமோகிராபி பரிசோதனை இயந்திரங்களை முக்கிய அரச மருத்துவமனைகளுக்கு அறிமுகப்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்றை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு ஆரம்பித்துள்ளது. மொத்தமாக 765 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த நவீன மருத்துவ உபகரணங்கள் கொழும்பு தேசிய மருத்துவமனை, காலி கராப்பட்டிய தேசிய மருத்துவமனை, கண்டி தேசிய மருத்துவமனை, அனுராதபுரம் போதனா மருத்துவமனை மற்றும் மகரகம அபேக்ஷா புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றிற்கு வழங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தின் பெறுமதி 153 மில்லியன் ரூபாய் எனவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் கூடிய சுகாதார தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பெண்களுக்கு மத்தியில் மிகவும் பொதுவான புற்றுநோய் பாதிப்பாக காணப்படும் மார்பக புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே மிகவும் துல்லியமாக கண்டறிவதற்கும் அதற்கான தொடர் சிகிச்சை சேவைகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த புதிய தொழில்நுட்பம் பெரிதும் உதவும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இவற்றிற்கு மேலதிகமாக திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனைகளின் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட 2 மெமோகிராபி இயந்திரங்களை அங்கு நிறுவுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதிலும் உள்ள அரச மருத்துவமனைகளில் 16 மெமோகிராபி இயந்திரங்கள் மாத்திரமே பயன்பாட்டில் உள்ள நிலையில் இந்த புதிய சேர்க்கைகளுடன் அதன் மொத்த எண்ணிக்கை 23ஆக அதிகரிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.